எங்க சிபிஐ அதிகாரிகள் கிட்ட கேட்டுட்டு வந்தது என்னன்னா, ஐயா பொங்கல் திருவிழா இருக்குயா, நான் எப்பவுமே பொங்கலை கிராண்டா செலிப்ரேட் பண்ற ஆளியா. உடனே சிபிஐ அதிகாரிகள் கேட்டிருக்காங்க, கிராண்டா செலிப்ரேட் பண்ணியா, எங்க சில போட்டோஸ் காட்டு அப்படின்னு கேட்ட உடனே ஐயா வந்து போன வாட்டி பொங்கல் செலிப்ரேட் பண்ணாரு பாத்தீங்களா. என்னங்க மறந்துட்டீங்களா? போன வாட்டி எங்கெங்க பொங்கல் வச்சாரு எங்க அண்ணன், சாரி பொங்கல் செலிப்ரேட் பண்ணாரு எங்க அண்ணன், அவங்க தலை பொங்கல் கொண்டாடினாரு பாத்தீங்களா கீர்த்தி சுரேஷ், அவங்க வீட்டுலதான் போயிட்டு பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் வந்து போன வாட்டி பொங்கல் செலிப்ரேட் பண்ணாரு. அந்த வீடியோஸ் எல்லாம் காட்டினாரு போல, ஐயா பாருங்க நான் எவ்வளவு அழகா செலிப்ரேட் பண்ணிருக்கேன், அதே மாதிரி இந்த வருஷமா நான் செலிப்ரேட் பண்ணோம் யா, ப்ளீஸ் கிராண்ட் மீ லீவ் யா அப்படின்னு கேட்டனாலதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சரிப்பா நீ வந்து பெரிய ஆள் தான், மச்சம் நிறைய இருக்குது உனக்கு, நீ போய் செலிப்ரேட் பண்ணியா அப்படின்ட்டு லீவை விட்டு அனுப்பியிருக்காங்க. ஆனா மனுஷன் இங்க வந்து சேர்ந்தவர் தாங்க, எது செவ்வாய்க்கிழமை வந்து வீட்டுக்குள்ள புகுந்தவரு எங்க போனாரு இந்த 6 நாள்லே தெரியல. ஏங்க இப்படி ஒரு தலைவனை நீங்க எங்கன்னா பார்த்திருக்க முடியுமாங்க? கொஞ்சோண்டு சொல்லுங்களேன். ஒரு 3 நாள் பொங்கல், நானும் தை பொங்கலுக்கு வருவாருன்னு பார்த்தேன், வரல. மாட்டு பொங்கலுக்காச்சு வெளில வருவாருன்னு பார்த்தேன், வரல. காணும் பொங்கலுக்காச்சு வெளில வருவாருன்னு பார்த்தா 3 நாள் அவுட்டுங்க. நேத்து வந்து சிபிஐ ஆபீஸ்க்கு போறதுக்காக மட்டும்தான் பயபுள்ள வெளில வந்தாரே தவிர்த்து அது வரைக்கும் கப்சிப்பு. அப்படி என்ன சிபிஐ அதிகாரிகளை எங்க அண்ணனை பண்ணி நீங்க அனுப்புனீங்க? எங்க அண்ணன் எவ்வளவு கெத்தான ஆளு தெரியுமா, எனக்கு திரும்பி போற ஐடியாவே இல்ல அப்படின்னு ட்ரெய்லர் விட்ட ஒரு ஆளை இப்படி வாயடுக்கி உட்கார வச்சிருக்கீங்களே சிபிஐ, என்ன பண்ணீங்க? எங்களுக்கு உண்மை தெரிஞ்சாலும் இதை நான் வந்து உண்மையான வர்ச்சுவல் வரையற நான் கேட்கிறேங்க, என்ன பண்ணீங்க எங்க அண்ணனை?